ஹலோ ஃபியூச்சர் ஆஃபீஸர்ஸ், வெல்கம் டு மாக் ஆஃபீஸ் யூடியூப் சேனல் அண்ட் திஸ் இஸ் சார். இன்னைக்கு நம்ம 8ஆம் தேதியோட, அதாவது நேத்தி கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த வீடியோவில் இப்போ வாசுகி மேம் கிளாஸ் எடுத்துகிட்டு இருந்தாங்க. லாஸ்ட் ஒரு 4 டேஸாக கிளாஸ் எடுக்க முடியல. ஸோ டியூ டு சம் அவங்களோட லேப்டாப்பில் பிரச்சனை, அதனால் அவங்களால வீடியோஸ் கொடுக்க முடியல. அதனால் நான் இதுக்கப்புறம் கொஞ்ச நாளைக்கு நான் வந்து வீடியோ எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணியிருக்கோம். ஸோ ஆல்ரெடி நம்மளோட சேனலில் வந்து இன்னைய நாளோட எடிட்டோரியல் வீடியோ, இந்த எடிட்டோரியல் வீடியோவை எப்பயும் போல இல்லாமல் ஒரு புது மாடலாக புதுசாக நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அந்த கிளாஸ். வீடியோ லைவ் ஆகிருக்கும் நேரத்துக்கு போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இன்னைய நாளில் இந்த இந்த வீடியோவில் நம்ம என்னென்ன டாபிக்ஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ பிஐபி கோர்ஸ் ஆப்வியஸ்லி ஃபஸ்ட்டு எப்பயுமே நம்மளோட இந்த கரண்ட் அஃபேர்ஸ் கோர்ஸில் நம்ம எப்பயுமே ஃபஸ்ட்டு பார்க்குறது இந்த பிஐபி நியூஸ், அப்புறம் இண்டஸ்ட்ரி, ஃபினான்ஷியல், நேஷனல், ஸ்டேட்டு, வேர்ல்டு நியூஸ், மிஸ்க் நியூஸ். ஸோ ரொம்ப நேரம் அப்படியே மொக்க போடாமல், ஸோ அரௌண்ட் ஒரு ஒரு 15 to 20 மினிட்ஸ்க்குள்ள நான் வந்து மொத்த நியூஸை ஒன்லைனர் மாதிரி சொல்லிடுறேன். ஸோ தமிழில் தான் சொல்ல போகிறேன், அதனால் உங்களுக்கு ஈஸியாக புரியும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ நம்மளோட சைட் markedofficer.in, இதில் தான் நம்ம இந்த கோர்ஸை ஃப்ரீயாக கொடுத்துட்டு வரோம். இந்த கரண்ட் அஃபேர்ஸ் கோர்ஸை ஃப்ரீயாக கொடுத்துட்டு வரோம். டெய்லி, வீக்லி, மந்த்லி அண்ட் மந்த்லி வந்து செக்மெண்ட்டாக, ஸோ பிஏபி நியூஸ் ஃபுல்லாக கம்பைல் பண்ணி ஒரு பிடிஎஃப், அது மாதிரி வந்து இண்டஸ்ட்ரி நியூஸ் எல்லாத்தையும் கம்பைல் பண்ணி ஒரு பிடிஎஃப், ஃபினான்ஷியல் நியூஸ் எல்லாத்தையும் செக்ரிகேட் பண்ணி உங்களுக்கு நாங்கள் பிடிஎஃபாக கொடுத்துட்ருக்கோம். ஸோ ஜூன் மந்தோட மந்த்லி பிடிஎஃப் எல்லாமே லைவ் ஆகிடுச்சு. ஓகேவா? நீங்கள் எந்த சோர்ஸ் வேணால் யூஸ் பண்ணுங்கள் கரண்ட் அஃபேர்ஸுக்கு. ஸோ நம்மளோட சோர்ஸை ஒரு செகண்டரி சோர்ஸை நம்ம ஃப்ரீயாக கொடுக்குறோம். செகண்டரி சோர்ஸாக யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்ற பொறுத்து சீக்கிரமாக நாங்கள் குவிசஸுமே அதில் ஆட் பண்ணிடுவோம். ஃப்ரீ குவிசஸ் வர கரண்ட் அஃபேர்ஸ். ஓகே தானே? ஸோ இதை தாண்டி நிறைய கோர்சஸ் இருக்குது. இந்த எடிட்டோரியல் கோர்ஸ் அதுவுமே ஃப்ரீயாக தான் கொடுத்துட்ருக்கோம். பட் சில பெய்ட் கோர்ஸுமே இருக்குது. அது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். செக் பண்ணி பாருங்கள். ஓகேவா? ஸோ இன்னி நாளோட நியூஸ் என்ன அப்படின்னா, நம்மளோட சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்குல்ல, ஸோ நம்மளோட கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்க, பர்டிகுலராக சொல்லணும் அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் போர்ட்ஸ் அண்ட் ஷிப்பிங் வாட்டர்வேஸ் இவங்க வந்து 5000 கோடி ஒரு விஷயத்துக்காக ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. எதுக்காக அப்படின்னா, உள்நாட்டு நீர்வழிகள். ஓகேவா? ஸோ அதை வந்து மேம்படுத்தணும். ஸோ முக்கியமாக எந்த இடத்துல அப்படின்னா, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், நார்த் ஈஸ்ட் இந்தியாவோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்காக. ஸோ இந்த ஒரு 5000 கோடியை வந்து ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. இதில் எந்தெந்த ஸ்டேட்ஸ் வந்து முக்கியமாக பயனடைய போகிறாங்க அப்படின்னா, அசாம், திரிபுரா, மிசோரம், நாகாலாந்து, இந்த ஸ்டேட்ஸ் எல்லாமே, இந்த மாநிலங்கள் எல்லாமே வந்து இதனால பயனடைய போறாங்க. ஓகேவா? அது மட்டும் இல்லாம 50,000 இளைஞர்களுக்கு வந்து இந்த கடல் தொடர்பா அவங்களுக்குரிய அந்த பயிற்சி, அது மட்டும் இல்லாம நிறைய விஷயங்களை இதில் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறதா இந்த நியூஸில் நம்மளுக்கு தெரியுது. ஸோ இந்த நியூஸோட ஸ்டாட்டிக் எல்லாம் வந்து நீங்கள் பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி படிங்க. பிகாஸ் நான் வந்து ஒரு வீடியோவை எந்த அளவுக்கு நான் சீக்கிரம் முடிக்கணும் அப்படின்றதான் பார்ப்பேன். அப்போ தான் உங்களை வந்து நான் வந்து ஒரு எங்கேஜிங்காக கொண்டு போக முடியும். ஸோ இன்னி நாளோட அடுத்த நியூஸ் என்ன அப்படின்னா, குஜராத் அப்புறம் ராஜஸ்தானில் வந்து 36,296 கோடிக்கு வந்து சில திட்டங்களை வந்து நிறைவேற்ற போகிறாங்க. என்ன திட்டம் அப்படின்னா, த ப்ராஜெக்ட் மானிட்டரிங் குரூப். இவங்க வந்து இந்த 18 ப்ராஜெக்ட்ஸ், லார்ஜ் ஸ்கேல் ப்ராஜெக்ட்ஸ் அப்படின்னு மீன் பண்ணுறாங்க. ஓகேவா? இவங்க வந்து இதை வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ ரூபாய் அப்படின்றத பார்த்துட்டோம். 36,296. இந்த டேட்டா எல்லாமே இந்த எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா? சரி, அடுத்த நியூஸ் போயிடலாம். ஸோ அடுத்த நியூஸ் அப்படின்றது, இந்த பிரிக்ஸ் மாநாட்டில் வந்து நம்மளோட பிஎம் மோடி அவர்கள் வந்து போயிருந்தாங்க. அவங்க வந்து எதை பற்றி பேசியிருந்தாங்க அப்படின்னா, எம்பசைசிங் குளோபல் கவர்னன்ஸ் ரீஃபார்ம்ஸ் அண்ட் டெரரிசம் ஃபைட் அப்படின்றத. ஸோ ஆளுமை சீர்திருத்தம் அப்படின்றத தமிழில் சொல்லுவாங்க, நம்மளுக்கு தேவையில்ல. எம்பசைசிங் குளோபல் கவர்னன்ஸ் ரீஃபார்ம் அப்படின்றத மட்டும் நம்ம வச்சுக்கலாம். ஓகேவா? பிரேசிலில் நடைபெற்றது எத்தனாவது பிரிக்ஸ் மாநாடு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, 17வது பிரிக்ஸ் மாநாடு அப்படின்றது உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். எந்த இடத்துல நடந்தது அப்படின்னா, பிரேசிலில் நடந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த பகல்காம் நடந்ததில்ல, அதுக்கு வந்து நம்மள மோடி வந்து பேசியிருக்காரு, அதை பற்றியும் பேசியிருக்காரு. அது மாதிரி இன்னொரு விஷயம் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, பயங்கரவாதத்துக்கு வந்து இந்தியா சகிப்புத்தன்மையே பூஜ்ய சகிப்புத்தன்மை வேணும், சகிப்புத்தன்மை இருக்கக்கூடாது, பயங்கரவாதம் இருக்குது அப்படின்னா நம்மளும் அங்கே திருப்பி அடிக்கணும் அப்படின்ற மாதிரி தான் அவரும் அதில் சொல்லியிருக்காரு. ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் போயிடலாம். ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னா, நித்தி ஆயோக் பற்றி ஒரு நியூஸ். ஸோ வடகிழக்கு மாவட்டங்களுக்கான எஸ்டிஜி குறியீட்டு அறிக்கையை வந்து நித்தி ஆயோக் வந்து வெளியிட்டிருக்காங்க. எஸ்டிஜி அப்படின்றது பர்ஃபார்மன்ஸ் இண்டெக்ஸ் தான். ஓகேவா? ஸோ இதில் எந்தெந்த மாநிலத்தை பற்றி முக்கியமாக நம்ம பார்க்கணும் அப்படின்னா, மிசோரத்தோட ஹின்னத்யால் அப்படின்றது. ஸோ ஹின்னத்யால் இதோ இருக்கு பாருங்க. ஹின்னத்யால் அப்படின்ற ஒரு டிஸ்ட்ரிக்ட் வந்து எவ்வளோ பாயிண்ட் எடுத்திருக்காங்க, 81.43 பாயிண்ட்ஸ் வந்து எடுத்து ஒரு சிறந்த மதிப்பெண்ணை பெற்று ஒரு ஃபர்ஸ்ட்ல இருக்கு அப்படின்றது நம்மளுக்கு இந்த நியூஸ்ல தெரிய வருது. ஸோ இந்த நியூஸ்ல யார் வெளியிட்டாங்க, எத்தனாவது எடிஷன், செகண்ட் எடிஷன் ஆஃப் தி நார்த் ஈஸ்டர்ன் ரீஜன் டிஸ்ட்ரிக்ட்
எஸ்டிஜி அப்படின்றத நித்தி ஆயோக் வந்து வெளியிட்டிருக்காங்க. இதுல யார் ஃபர்ஸ்ட் அப்படின்னா மிசோரம் மாநிலத்துல இருக்க ஹீனதியால் அப்படின்ற ஒரு டிஸ்ட்ரிக்ட் 81.43 பாயிண்ட்ஸ் எடுத்து அவங்க ஃபர்ஸ்ட்ல இருக்காங்க அப்படின்றத நம்ம இந்த நியூஸ்ல இருந்து நமக்கு தெரிய வருது. ஓகே தானே? ஸோ அடுத்த நியூஸ் என்ன அப்படின்னா இந்தியா வந்து ஒரு டார்கெட் வச்சிருக்காங்க. எதுக்காக அப்படின்னா பில்லியன் பயோ எக்கனாமி வைடி 2030. எந்த அளவுக்கு அப்படின்னா 300 பில்லியன் பயோ எக்கனாமி இருக்கணும், இந்தியாவில் இருக்கணும் அப்படின்றது வந்து இந்தியா வந்து டார்கெட் பண்ணியிருக்காங்க 2030. ரொம்ப ஈஸியாக மைண்ட் வச்சுக்கலாம். எப்படி அப்படின்னா 2030 300 பில்லியன் அப்படின்றத வந்து இந்தியா வந்து டார்கெட் பண்ணியிருக்காங்க. என்னைக்கு அதை வந்து அன்வீல் பண்ணியிருக்காங்க அப்படின்னா வேர்ல்டு பயோ ப்ராடக்ட் டே அன்னைக்கு தான் வந்து இதை வந்து அன்வீல் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நம்மளுக்கு சொல்றாங்க. ஸோ இனி நாளோட கொஸ்டின் என்ன அப்படின்னா இந்த இடத்துல நம்ம பயோ ப்ராடக்ட் டே அப்படின்னு மீன் பண்ணியிருக்கோம். ஸோ அது எந்த நாள் அப்படின்றத எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லுங்க. ஓகேவா? சரி, அடுத்தது இண்டஸ்ட்ரி நியூஸ் போயிடலாம். ஸோ இண்டஸ்ட்ரி நியூஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் நியூஸை எதை பார்க்க போறோம் அப்படின்னா ஒடிசாவை பத்தி. ஜிண்டால் இந்தியா. ஸோ ஒடிசாவில் 3600 கோடி மதிப்புல வந்து ஜிண்டால் இந்தியா வந்து ஒரு ஸ்டீல் திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ விச் இஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு 3600 கோடியில சரி சாரி ஸோ 3600 கோடியில் ஒடிசாவில் இந்த ஜிண்டால் இந்தியா வந்து ஒரு ஒரு ஸ்டீல் ப்ராஜெக்டை கொண்டு வர போகிறாங்க. பர்டிகுலராக எங்கே அப்படின்னா கலிங்கா நகர் ஒடிசாவில் தான் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறதா சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இவங்க எதை மேனுஃபேக்சரிங் பண்ண போகிறாங்க அப்படின்னா 0.75 மில்லியன் டன்ஸ் ஆஃப் ஸ்டீலை வந்து ஆனுவலி மேனுஃபேக்சர் பண்ண போகிறாங்க. இந்த ப்ராஜெக்ட் வில் ஜென்ரேட் 1200 எம்ப்ளாய்மெண்ட் ஃபார் ஒரு 1200 பேருக்கு இதனால் வேலை வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்றதை மீன் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னா ஸோ அதானி மும்பையில் மோடிலால் நகர் அப்படின்ற ஒரு பகுதியில் வந்து 142 ஏக்கர்ல ஒரு மீள் அமைப்பு திட்டம் அப்படின்னாங்க. ஓகேவா? ஸோ ரீடெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட் அதான் நான் தமிழில் உங்களுக்கு சொன்னேன். ஸோ ரீடெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட் அப்படின்றது ஒரு மீள் அமைப்பு திட்டம். இது யார் எடுத்துட்டு வராங்க அப்படின்னா அதானி குரூப்ஸ் தான் எடுத்துட்டு வராங்க. இது எங்க எடுத்துட்டு வராங்க அப்படின்றத ஆல்ரெடி பார்த்தோம். நம்ம வந்து மும்பையில் மோத்திலால் நகர் அப்படின்ற ஒரு இடத்துல தான் கொண்டு வர போறாங்க. இதோட எஸ்டிமேட் எவ்வளோ அப்படின்னா 20,000 கோடி. ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட் ஐஐடி மெட்ராஸை பற்றி ஒரு நியூஸ் வருது. ஐஐடி மெட்ராஸ் வந்து 200 கோடியில் ஒரு ஒரு நிதி அமைப்பை வந்து உருவாக்க போகிறாங்க. நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் யூனிகான்ஸ். ஸோ விசி ஃபண்ட் டு சப்போர்ட். ஸோ வளர்ந்து வரும் நிறுவனங்களுக்கு வந்து ஃபண்டு பண்ணுறதுக்காக இவங்க ஐஐடி மெட்ராஸ் வந்து ஒரு இதை லான்ச் பண்ணுறாங்க. ஸோ நம்மளுமே ஒரு வளர்ந்து வர நிறுவனம் தானே. நம்மளும் ட்ரை பண்ணி பார்ப்போம், என்னன்னு பார்ப்போம். ஸோ டீட்டெயிலாக படிப்போம். 200 கோடியில் வந்து இந்த ஒரு இதை வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இது இன்னும் எக்ஸாக்டாக ஒரு நேம் சொல்லணும் அப்படின்னா ஐஐடிஎம் நெக்ஸஸ் வென்ச்சர் ஃபண்ட் அப்படின்றாங்க. ஸோ விசி அப்படின்றது வென்ச்சர். ஓகே 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 சாரி ஐஐடிஎம் நெக்ஸஸ் வென்ச்சர் ஃபண்ட் அப்படின்றது தான் இந்த வென்ச்சர் கேபிட்டல் ஃபண்ட். ஓகே, அதை தான் இந்த இடத்துல விசி அப்படின்னு மீன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னா இந்தியன் ட்ரோன். ஓகேவா? இந்தியாவோட ட்ரோன் டிபார்ட்மெண்ட், ட்ரோன் துறை அப்படின்னு சொல்லலாம். ட்ரோன் செக்டார் வந்து 23 பில்லியன் வரை வளர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்றாங்க. 2030க்குள்ள 23 பில்லியன் வந்து வளர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்றத கணிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த இது எதனால இருக்கும் அப்படின்னா பிஎல்ஐ ஸ்கீம். ஓகே, பிஎல்ஐ ஸ்கீம் ஃபார் ட்ரோன்ஸ் அண்ட் டு ஃபியூல் க்ரோத் அப்படின்றதுக்காக தான். இந்த பிஎல்ஐ திட்டத்தினால தான் இது ரொம்ப ஸ்பீடா வளரும் அப்படின்றது இந்த இடத்துல மீன் பண்றாங்க. ஸோ இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்ஸ்லாம் நீங்க நியூஸ் பிடிஎஃப்ல படிச்சுக்கோங்க. அடுத்தது ஒரு ஃபினான்ஷியல் நியூஸ் ஆரம்பிப்போம். ஃபினான்ஷியல் நியூஸ்ல மொதல் நியூஸ் என்ன அப்படின்னா பப்ளிக் செக்டார் பேங்க்ஸ் வந்து இந்த மினிமம் பேலன்ஸ் ஃபைனை வந்து ரிமூவ் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இதுல ரெண்டாவது கேள்வி என்ன அப்படின்னா ஒரு பேங்க் ஆல்ரெடி ரிமூவ் பண்ணிட்டாங்க. இப்போ ரீசன்ட் நியூஸ்ல நம்ம பார்த்துருப்போம். யார் ரிமூவ் பண்ணாங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. எந்த பேங்க் வந்து இல்லை சரி கொஸ்டின் இப்படி கேட்கலாமா, எந்த பேங்க் ஃபர்ஸ்ட் ரிமூவ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. இந்த மினிமம் பேலன்ஸ் ஃபைன் ஏகப்பட்ட காசு ஆட்டையை போட்டுட்டு இருக்காங்க. என்னோட அக்கௌண்ட்ல இருந்து நிறைய காசு எடுத்துட்டு இருக்காங்க. சரி பார்ப்போம், இது வந்து இம்ப்ளிமெண்ட் ஆயிடுச்சு அப்படின்னா நம்மளும் போயிட்டு அவங்கள்ட்ட ஒரு ஃபைட் பண்ணி பார்ப்போம், இந்த மாதிரி அமௌண்ட் எல்லாம் எடுக்காம இருக்கிறதுக்கு. ஓகே தானே? இது எந்த டேட் அப்படின்றத இதுல எதுவும் மீன் பண்ணல. ஸோ நெக்ஸ்ட் வர நியூஸ்ல கண்டிப்பா நெக்ஸ்ட் டேஸ்ல வர நியூஸ்ல கண்டிப்பா மென்ஷன் பண்ணிடுவாங்க. நம்ம அந்த டைம்ல இதை பார்த்துப்போம். ஓகே தானே? ஸோ இது யார் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஐபிஏ தான். ஓகேவா? இவங்க தான் வந்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்க. இது டிஸ்கஷன்ல இருக்கு இப்போதைக்கு. ஸோ எப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணாலும் தெரியல. நிறைய மக்கள் வந்து பயனடைவாங்க. சீக்கிரம் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்றத நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். நெக்ஸ்ட் அதானி என்டர்பிரைஸ். அகைன் அதானி என்டர்பிரைசஸ் ஒரு நியூஸ் 1000 கோடி என்சிடி வழியா திரட்ட போறாங்க அப்படின்றாங்க. ஸோ என்சிடி அப்படின்னா என்ன? நான் கன்வெர்ட்டபிள் டிபெஞ்சர்ஸ் அப்படின்றத நம்ம வந்து என்சிடி அப்படின்னு சொல்லுவோம். இது வழியில 1000 கோடி நிதியே திரட்ட போறாங்க. எதுக்காக அப்படின்னா பிசினஸ் எக்ஸ்பென்ஷன் அண்ட் ரீஃபினான்சிங் ஆஃப் எக்ஸிஸ்டிங் டெபிட். இதுக்காக தான் பண்றாங்க அப்படின்றத சொல்றாங்க. நம்மளும் கேட்டுக்க வேண்டியதான். ஸோ நியூஸ் எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியதான். அடுத்தது ஜெனரல் இன்சூரன்ஸ் பிரீமியம்
ரைஸ் இன் ஜூன் அப்படின்றாங்க. ஸோ ஜூன் மாதத்துல இந்த ஜென்ரல் இன்சூரன்ஸோட பிரீமியம் அப்படின்றது ரொம்ப அதிகமா இருந்திருக்கு. இன்சூரன்ஸ் பிரீமியம் சொல்லலாம், ஜென்ரல் இன்சூரன்ஸ், ஹெல்த் இன்சூரன்ஸ், அதாவது அதை பத்தி மீன் பண்றாங்க. இதோட பிரீமியம் பே பண்ணவங்களோட எண்ணிக்கை ஜூன்ல கணிசமா உயர்ந்திருக்கு அப்படின்றத சொல்ல வராங்க. அது மட்டும் இல்லாம இந்த கீ டிரைவ்ஸ் எதை டிபெண்ட் பண்ணி இந்த ஜெனரல் இன்சூரன்ஸ்லாம் இருக்கும் அப்படின்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஹெல்த் இன்சூரன்ஸ், மோட்டார் இன்சூரன்ஸ் அண்ட் ப்ராப்பர்ட்டி இன்சூரன்ஸ், இதை தொடர்பாக தான் இது எல்லாமே இருக்கும். சரி, அடுத்த நியூஸ் என்ன அப்படின்னா ஃபினான்ஷியல் 26 பத்தி ஒரு நியூஸ். சாரி, ஃபினான்ஷியல் 26, ஸோ Q1 ஃபினான்ஷியல் 26ல 49,000 கோடி வரைக்கும் செக்யூரிட்டைசேஷன் வால்யூம் வந்து ரைஸ் ஆயிருக்கு. 9% வரைக்கும் ரைஸ் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரி, ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த நியூஸ், ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ செக்யூரிட்டைசேஷன் வால்யூம் அப்படின்றது, இந்த மார்க்கெட் அப்படின்றது 9% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதுவும் இல்லாமல் 49,000 கோடி இந்த Q1 ஃபினான்ஷியல் 26ல இந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த மார்க்கெட் அப்படின்றது எதை பேஸ் பண்ணி வரும் அப்படின்னா, ரீட்டைல் லோன்ஸ் அண்ட் மார்டேஜ் பேக் அண்ட் செக்யூரிட்டிஸ். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் இதை வந்து கால்குலேட் பண்றாங்க. அடுத்த நியூஸ் பார்த்துடலாம். ஸோ நெக்ஸ்ட் ஆந்திராவை பத்தி ஒரு நியூஸ் வரும். ஸோ நேஷனல் அண்ட் ஸ்டேட் நியூஸ் நம்ம போயிடலாம். ஆந்திர பிரதேஷ் அன்வீல்ஸ் குவாண்டம் வேல்யூ இன் அமராவதி டார்கெட்ஸ் 1 பில்லியன் இன்வெஸ்ட்மெண்ட் பை 2029. ஆந்திரா என்ன சொல்றாங்க, ஒரு 1 பில்லியன் முதலீட்டை வந்து அட்ராக்ட் பண்ணணும். அதுக்காக அவங்களோட அமராவதி அந்த ஸ்டேட் அவங்களோட கேபிட்டலா வரப்போகுது இல்லை, ஆல்ரெடி சொல்லிட்டாங்க, அங்கே ஒர்க் போயிட்டு இருக்கு. இன்னும் குவாண்டம் வேல்யூ ப்ராஜெக்ட் அப்படின்ற ஒரு விஷயத்த லான்ச் பண்றாங்க. எதுக்காக அப்படின்னா 2029க்குள்ள 1 பில்லியன், எவ்வளோ 1 பில்லியன் அளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டை அமராவதி, அதாவது ஆந்திர பிரதேச கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக மட்டுமே இந்த ஒரு ப்ராஜெக்டை கொண்டு வராங்க. ஸோ இதுவுமே ஒரு இம்பார்ட்டன்ட் நியூஸ். இந்த குவாண்டம் வேலி ப்ராஜெக்ட் வந்து எங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க, எங்கே லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஆந்திர பிரதேஷில் லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்றத உங்களுக்கு தெரிய வரும். நெக்ஸ்ட் நம்ம நாட்டை பற்றி, நம்ம ஊரை பற்றி, சார் நாடுன்ட்ட நம்மளோட ஸ்டேட்டை பற்றி. தமிழ்நாடு பிகம்ஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டேட் டு அடாப்ட் டிபி டெத் ப்ரிடிக்ஷன் மாடல். ஸோ தமிழ்நாடு தான் இருக்கிறதுலே ஃபர்ஸ்ட் இந்த ஏஐ பேஸ்டு டிவி டெத் ப்ரொடிக்ஷன் மாடல் அப்படின்றத வந்து அடாப்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றாங்க. ஸோ என்ன இதை வந்து யார் கூட சேர்ந்து டெவலப் பண்ணியிருப்பாங்க பார்த்தீங்க அப்படின்னா, யூஎஸ்ஏஐடி அண்ட் ஏஐ டெவலப்பர்ஸ், இவங்க எல்லாமே சேர்ந்து தான் இது வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் முக்கியமான ஒரு டேட்டா என்ன அப்படின்னா, யூஎஸ்ஏஐடி அப்படின்றது தான் இதில் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ஏஐ பேஸ்ட் டிவி டெத் ப்ரிடிக்ஷனை வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லணும். ஸோ வேர்ல்ட் நியூஸ் போகலாம். நெக்ஸ்ட்டு சூரினேம் பார்லிமெண்ட் எலெக்ட்ஸ் சைமன்ஸ் as ஃபர்ஸ்ட் ஃபீமேல் பிரசிடென்ட்டா. ஸோ சூரினேம் அப்படின்றது ஒரு நாடு, ஓகேவா? அந்த நாட்டோட முதல் பெண் ஜனாதிபதியா யாரை தேர்ந்தெடுத்திருக்காங்க அப்படின்னா, ஸோ ஃபுல் பேரை பாருங்களேன், ராமகிருஷ்ணா சைமன்ஸ் அப்படின்றவங்கள தான் தேர்ந்தெடுத்திருக்காங்க அப்படின்றத நம்ம இந்த இடத்துல தெரியணும். ஸோ கண்ட்ரி வந்து சுரினேம். இதில் வந்து ஃபர்ஸ்ட் ஃபீமேல் பிரசிடென்ட் வந்து ராமகிருஷ்ணா சைமன்ஸ். இவங்களுக்கு முன்னாடி யார் இருந்தாங்க அப்படின்னா, சந்திரிகா பிரசாத் சந்தோகி அப்படின்றவங்க தான் முன்னாடி இருந்தவங்க. சரி, இன்னி நாளோட அடுத்த கேள்வி என்ன அப்படின்னா, சுரினேம் இதோட கேபிட்டல் என்ன, கரன்சி என்ன? கமெண்ட் செக்ஷன்ல எனக்கு மறக்காம சொல்லுங்க, ஓகேவா? சரி, மிஸ்லேனியஸ் டாபிக் உள்ள போயிடலாம். ஸோ மிஸ்லேனியஸ்ல நம்ம பார்க்க போற போது நியூஸ் என்ன அப்படின்னா, ஒரு ஸ்போர்ட்ஸ் நியூஸ் பார்க்க போறோம். இந்தியா இந்த பாக்ஸிங் வேர்ல்ட் பாக்ஸிங் கப் வந்து கதகஷால நடந்தது. இந்தியா 8 மெடல் வின் பண்ணியிருக்காங்க. மைண்ட்ல வச்சுக்கோங்க, இந்தியா 8 மெடல் இந்த வேர்ல்டு பாக்ஸிங் கப்பை 2025 வின் பண்ணியிருக்காங்க. ஸோ முக்கியமாக சொல்ல போனால் 2 கோல்டு 3 சில்வர் 3 பிரான்ஸ் வந்து வாங்கியிருக்காங்க. பர்டிகுலராக கீ வின்னர்ஸ் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அன்கித் சர்மா 57 கிலோகிராம் மென் கேட்டகரியிலும், பிரியா குமாரி 54 கிலோகிராம் உமன் கேட்டகரியிலையும் வின் பண்ணியிருக்காங்க. இந்தியா வந்து ஒரு டாப் கேட்டகரியில் முடிஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் 25 கண்ட்ரிஸ் வந்து இந்த 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 டோர்னமெண்ட்ல பங்கெடுத்திருக்காங்க அப்படின்றதையும் இந்த நியூஸ்லாம் நமக்கு தெரிய வருது. ஸோ அடுத்தது ஒரு இம்பார்ட்டன்ட் டேட் பார்க்கலாம். டெய்லியுமே நம்ம இம்பார்ட்டன்ட் டேஸ் வந்து இன்க்ளூட் பண்ண சொல்லியாச்சு. ஸோ டெய்லியுமே இம்பார்ட்டன்ட் டேஸ் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டே என்ன அப்படின்னா, குளோபல் ஃபர்கிவ்னஸ் டே. இது வந்து என்னைக்கு செலிப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னா, ஜூலை 7th வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ எதுவும் தீம் எதுவும் கிடையாது, பட் நம்ம டே மட்டும் தெரிஞ்சுக்கணும். குளோபல் ஃபர்கிவ்னஸ் டே ஜூலை 7. ஸோ ஃபைனலாக ஓகே, இன்னொரு நியூஸ் இருக்கு. அப்பாயின்மெண்ட் அண்ட் ரெசிக்னேஷன் பார்க்கலாம். சஞ்சய் குப்தா அப்பாயிண்டட் as CEO ஆஃப் இன்டர்நேஷனல் கிரிக்கெட் கவுன்சில். இம்பார்ட்டன்டான நியூஸ், கிரிக்கெட் பத்தி வருது, ஸ்போர்ட்ஸ் பத்தி எது இருந்தாலுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். ஸோ CEO ஆஃப் தி இன்டர்நேஷனல் கிரிக்கெட் கவுன்சில் யார் அப்படின்னா, சஞ்சோக் குப்தா. சஞ்சோக் குப்தா வந்து தேர்ந்தெடுத்திருக்காங்க அப்படின்றது நம்மளுக்கு தெரியுது. ஸோ அவர் வந்து யாரை சக்சஸ் பண்றாங்க அப்படின்னா, ஜியோஃப் அலர்டாய்ஸ் அப்படின்றவர் வந்து சக்சீட் பண்றாரு. சரி, இந்த இன்டர்நேஷனல் கிரிக்கெட் கவுன்சிலோட ஹெட் குவார்டர்ஸ் எங்க இருக்கு? இன்னைய நாளோட 4வது கேள்வி இதுதான். இதுக்கு எல்லாத்தையும் பதில் சொல்லுங்க. இன்னைய நாளோட அடுத்த ஃபைனலா என்ன நியூஸ் அப்படின்னா, ஒரு ரேங்கிங் அண்ட் ரிப்போர்ட். என்ன நியூஸ் அப்படின்னா, இந்தியா வந்து
2024 வந்த ஒரு ரிப்போர்ட். ஓகே, 2024 படி பயோஃபியூல் கன்சப்ஷன்ல இந்தியா செகண்ட் போயிடுச்சு. இந்தியா pipes China for second consecutive year. So India surpasses China for the second consecutive year in biofuel consumption. அடுத்ததாக இந்தியாவில் உலகின் இரண்டாவது பெரிய பயோஃபியூல் நுகர்வாக இருக்கிறது. அப்ப ஃபர்ஸ்ட் யார் அப்படின்னா யூஎஸ்ஏ தான். ஸோ யூஎஸ்ஏ வந்து ஃபர்ஸ்ட் பயோஃபியூல் கன்சப்ஷன் இந்த வேர்ல்டு. ரெண்டாவது வந்து நம்மளோட இந்தியா தான் இருக்கு. இவங்க வந்து சைனாவை 2வது வருஷமா முன்னாடி இருக்கு. சைனாவோட 2வது வருஷமா முன்னாடி இருக்காங்க அப்படின்றாங்க. ஸோ கவர்மெண்டோட டார்கெட் என்ன? 20% எத்தனால் பிளெண்டிங் பை 2025. 2025 20% எத்தனால் பிளெண்டிங் இருக்கணும் அப்படின்றத கவர்மெண்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ எப்படி இந்த டார்கெட் இப்போ முடிஞ்சிருக்கா இல்லையா அப்படின்றத நம்ம வர நியூஸ்ல பார்க்கலாம். இன்னைய நாளோட பிடிஎஃப், இந்த நியூஸ் பிடிஎஃப், கரண்ட் அஃபேர்ஸ் பிடிஎஃப் வேணும் அப்படின்னா நம்மளோட சைட்டுக்கு போங்க. ஸோ mark2officer.in வெப்சைட்டுக்கு போங்க. கோர்சஸ் ஃப்ரீயாக இருக்குது, என்ரோல் பண்ணுங்கள். பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணுங்கள். செக்மெண்ட்டாக எவ்ரி வீக்லி, டெய்லி, மந்த்லி எல்லாத்தையும் பிடிஎஃபை ரெஃபர் பண்ணி படிங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு நம்மளோட சைட்டை பற்றியும் நம்மளோட வீடியோ பற்றியும் மறக்காமல் சொல்லுங்கள். ஸோ வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், சைட்டை பற்றியும் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி கோர்சஸ் இருக்குது, ஃப்ரீயாக இருக்குது அப்படின்றத ஷேர் பண்ணுங்கள். ஸோ நாளைக்கு இதே மாதிரி ஒரு சூப்பரான கரண்ட் அஃபேர்ஸ் செஷனில் நான் வந்து உங்களை பார்க்குறேன். ஸோ தேங்க்யூ ஆல். பபாய்.